Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது bit fields and classes in C++. Bit fields and classes. When we declare the members in a class, a predetermined size is allocated for member variables. அதாவது நம்ம ஒரு மெம்பர்ஸ், அதாவது டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது, ஒரு கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணும்போது ஒரு ப்ரீடிட்டர்மைன் சைஸ் வந்து என்ன ஆகும்னா அதுக்கு வந்து அலோகேட் ஆகும். அதாவது ப்ரீடிட்டர்மைன் சைஸ் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம்ல, இது இண்டீஜருக்கு வந்து நார்மலா 4 பைட்ஸ், ஃப்ளோட்டுக்கு 4 பைட்ஸ், கேரக்டருக்கு 2 பைட்ஸ் இல்ல 1 பைட்டு, அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ இது கம்பைலர் பொறுத்து டிஃபர் ஆகும். நம்ம அதாவது இந்த டேட்டா வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைண்ட் இதுக்கு இவ்வளவுதான் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா அலோகேட் ஆகும். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இன் C++, we can compress that allocated size using bit fields. நம்ம C++ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அலோகேட்டட், அதாவது இந்த ப்ரீ டிட்டர்மைண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா பிட் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிடலாம். அந்த அலோகேட்டட் சைஸை வந்து பிட் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணலாம். எப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்ப்போம். பிட் ஃபீல்ட் இஸ் a feature in C++ for specifying the size of structங்கிறது structure and class members so that they occupy a specific number of bits, not the default memory size. பிட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு என்னது சிறப்பம்சம் எதுல? C++ல. எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சருக்காகட்டும் இல்ல கிளாஸோட மெம்பர்ஸ்க்காகட்டும், ஸ்ட்ரக்சரோட மெம்பர் ஆர் கிளாஸோட மெம்பருக்கு நம்ம அதாவது எக்ஸ்பிளிசிட்டா என்ன பண்ணலாம்னா சைஸை வந்து மென்ஷன் பண்ணலாம். அப்ப நம்ம அப்படி மென்ஷன் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அந்த 4 பைட்ஸ் 6 பைட்ஸ் அந்த மாதிரி வந்து இல்லாம டிஃபால்ட் சைஸ் வந்து எடுத்துக்காம நம்ம எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்றோமோ அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து அது எடுத்துக்கும். ஓகேவா? பாரு கீழே. For example, an integer takes 4 bytes of size, but this size is large according to our requirements. So we can change it to 2 bytes using bit fields. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இண்டீஜர் வந்து யூஸ்வலா என்ன பண்ணும், 4 பைட்ஸ் எடுத்துக்கும். பட் அந்த 4 பைட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோமே. இப்ப அவ்வளோ நம்ம ஆக்குபை பண்ண போறது இல்லை, அதாவது நம்மளோட இண்டீஜர் வேல்யூ வந்து அந்த ரேஞ்ச் அளவு வரப்போறது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஈவன் 2 பைட்ஸா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது யூஸ் பண்ணி? இந்த பிட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிட் ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து அதாவது பைட்ஸ் கணக்குல தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னா அப்படிலாம் கிடையாது. பிட்ஸ் கணக்குல கூட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது 8 பிட்ஸ் தானே ஒரு பைட்டு, நம்ம 6 பிட் அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? சின்டெக்ஸ். We can define a bit field by specifying the data type. நம்ம எப்படி பிட் ஃபீல்ட் வந்து டிஃபைன் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், டேட்டா டைப் போடணும். அண்ட் தென் தி ஃபீல்டு நேம், அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேம் போடணும். வித் தி டிசையர்டு வித் இன் பிட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அதாவது அதனோட டிஃபால்ட் சைஸ்க்கு பதிலாக நம்ம எவ்வளோ வந்து எவ்வளோ வித் வந்து அந்த இதுக்கு இருக்கலாம் அப்படி, அந்த டேட்டா வேரியபிளுக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். அந்த சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். இது பார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டேட்டா டைப் மென்ஷன் பண்ணோம். யூஷுவல் டிக்ளரேஷன் தான். எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம் அப்படின்னா வித் வந்து மென்ஷன் பண்றோம். டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் ஸ்பேஸு, அந்த பர்டிகுலர் டேட்டா மெம்பரு, அதுக்கப்புறம் கோலன். இது வந்து கோலன், டபுள் கோலன் கிடையாது, கோலன். அதுக்கப்புறம் என்னது, வித். அந்த ஃபீல்டு இந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து இதுல மென்ஷன் பண்ணணும். இது யூஷுவல் எதுக்குள்ளதான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸ் டெஃபினேஷனுக்குள்ளதான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் பிட் ஃபீல்ட் மெம்பர்ஸ் வந்து நீ ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நார்மலாவும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிட் ஃபீல்ட் நார்மல் மெம்பர்ஸும் இதுல போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் பாரு. எக்ஸாம்பிள் என்னது, அதாவது ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் வந்து ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் வந்து இதுல இன்க்ளூட் பண்றோம். இது வந்து எந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து அந்த நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றோம். அந்த கிளாஸுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னா லோன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கிளாஸுக்கு பேரு. லோன் அப்படிங்கிறது தான் அந்த கிளாஸ்க்கு பேரு. ஸோ அந்த கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். அந்த கிளாஸுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா 3 டேட்டா மெம்பர் வச்சிருக்கிறோம். என்னென்ன அப்படின்னா
பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு டேட்டா மெம்பர், இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற ஒரு டேட்டா நம்பர், அடுத்தது வந்து பீரியட் அப்படிங்கிற ஒரு டேட்டா மெம்பர். சரியா? பிரின்சிபல் என்ன டேட்டா டைப் அப்படின்னா அன்சைன்ட் இன்டீஜர். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன டேட்டா டைப்னா அன்சைன்ட் இன்டீஜர். அடுத்தது வந்து பீரியட் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்னா அன்சைன்ட் இன்டீஜர். ஓகேவா? ஓகே. இது என்னது யூசுவல் டிக்ளரேஷன் தான். அதாவது என்னது டேட்டா மெம்பர்ஸ் வந்து யூசுவலா டிக்ளேர் பண்றது. இப்போ இது நம்ம பிட்ஃபீல்டா இருந்துச்சு அப்படின்னா இன்டீஜருக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் 4 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். 4 பைட்ஸ் வந்து நம்ம பிட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளோ அது 32 பிட். 4 into 8 32 பிட். ஓகேவா? இப்ப 32 நமக்கு வேண்டாம். எத்தனை பிட்ஸ் தான் போதும் அப்படின்னா 20 பிட்ஸ் தான் போதும். அதனால நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம் அதனோட வித் வந்து 20 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அகைன் வந்து அடுத்தது வந்து இதுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6. அதுக்கு வந்து எத்தனை பிட்ஸ் தேவையில்ல எனக்கு 32 பிட்ஸ் தேவையில்ல, வெறும் 6 பிட்ஸ் மட்டுமே எனக்கு போதும். அடுத்தது இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பீரியட்ஸ்க்கு பார்த்தோம்னா அகைன் 32 பிட் எனக்கு தேவையில்ல. ஸோ 6 பிட்ஸ் மட்டுமே போதும். நான் என்ன பண்ணிக்கிறேன் தனியா கோலன் வச்சு அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னது கிளாஸ் டெஃபினிஷன். கிளாஸ் டெஃபினிஷன் முடிஞ்சிருச்சு. இதுல என்ன இந்த கிளாஸ்ல என்னதான் வச்சிருக்கோம் வெறும் டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். இதுல வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கல. ஓகேவா? அடுத்தது மெயின் மெத்தடுக்கு வந்துடுறோம். மெயின் மெத்தடுக்கு வந்துட்டு இந்த லோன் அப்படிங்கிற கிளாஸ்க்கு என்ன பண்றோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த லோன் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது என்ன நேம்ல பண்றோம் loan1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். loan1 அப்படின்னு நம்ம இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதுல கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா டிஃபால்ட் அதாவது கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். இங்க கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள ஏதோ கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கல அதனால கால் ஆகல. ஓகேவா? ஓகே. இப்ப இந்த லோன் நாங்க 1ங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணியிருக்கிறோம் இதுல இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளையும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம். அதாவது இனிஷியலைஸ் பண்றோம். இந்த இடத்துல லோன் டாட் பிரின்சிபல் 1 ஈக்குவல் டு 5 lakhs. ஓகேவா? அடுத்தது லோன் டாட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அது ரெண்டாவது வேரியபிள் 15 அப்படின்னு போடுறோம். லோன் 1 டாட் பீரியட் ஈக்குவல் டு 36 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டோம் அசைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சைஸ் இந்த லோனுன்னு இந்த ஒரு கிளாஸ் இருக்குல்ல இதனோட சைஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? அதாவது அதனோட எவ்வளவு வந்து சைஸ் வந்து அதை ஆக்கியூபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கிறோம்னா சி அவுட் அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சைஸ் ஆஃப் இந்த லோனுங்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு அதுக்குள்ள பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் இதனோட சைஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இந்த சைஸ் டிஸ்பிளே பண்ணும். அகெயின் வந்து இது டபுள் கோட்ஸ்ல பைட்ஸ் கொடுத்துருக்கனால இந்த பைட்ஸ்ங்கிற வார்த்தை அப்படியே வந்து டிஸ்பிளே ஆயிடும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க மேல அப்படின்னா print the size of loan1. loan1ஓட சைஸ் வந்து இங்க நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 இதனோட இது என்னது நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம்ல அதனோட சைஸ் தான் இது கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வரும். 20 + 6 + 6 20 + 6 + 6 என்னது 32 32 டிவைடட் பை 8 எத்தனை பைட்ஸ் 4 பைட்ஸ் இதை தான் கொண்டுட்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணோம். இது ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க 1 byte = 8 bits அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை வந்து இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. அவுட்புட் வந்து 4 bytesன்னு வரும். In the above example, we have used bit fields to specify the memory allocated to the member variables of a class in bits. நம்ம இங்க மேல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கோம்னா பிட் ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா மெமரி சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யாரோட மெமரி சைஸ் மெம்பர் வேரியபிள்ஸோட மெமரி சைஸ் என்ன என்ன எதுல பிட்ஸ்லயா பைட்ஸ்லயா அப்படின்னா பிட்ஸ்ல. அதனாலதான் இது பேர் என்னது பிட் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? அதாவது இந்த பிட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிட் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதனோட பர்டிகுலர் ஃபீல்டோட சைஸை வந்து பிட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றதுக்காக நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது we have specified 20 bits for principal, 6 bits for interest rate and 6 bits for period. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 20 பிரின்சிபல் அப்படிங்கிற வேரியபிளுக்கு 20 பிட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிற வேரியபிளுக்கு 6 பிட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பீரியட் அப்படிங்கிற
ஃபீல்டுக்கு வந்து 6 பிட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். தே ஆல் கான்ட்ரிபியூட்டட் டு 32 பிட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4 பைட்ஸ். இது எல்லாமே டோட்டலா சேர்த்தா எவ்வளோ 32 பிட்ஸ். அது வந்து ஈக்குவல் டு 4 பிட்ஸ். இந்த 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ இதுக்கு டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னா 4 பைட்ஸ். ஓகே, இதுதான் வந்து பிட் ஃபீல்ட்ஸ். இது எங்க யூஸ் பண்றோம்னா கிளாஸஸ் யூஸ் பண்றதுனால இது பிட் ஃபீல்ட்ஸ். இந்த டாபிக் வந்து பிட் ஃபீல்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிட் ஃபீல்ட்ஸ் இன் C++. It is majorly used for memory optimization as it allows us to use only the necessary number of bits to represent a member variable, which reduces the memory overhead. இப்போ வந்து நம்ம இதுக்கு எங்க யூஸ் மெமரி ஆப்டிமைசேஷன்ல யூஸ் பண்றோம். மெமரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னா அதாவது இதை வந்து இந்த பிட்ஸ் வந்து நம்ம இந்த டிஃபால்ட் சைஸை விட கம்மியா தான் பண்ணிக்க முடியுமானா கிடையாது, கூடவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப 32 பிட்ஸ் அதுல சொல்லியிருக்காங்க. 32 பிட்ஸ் வந்து இன்டிஜருக்கு வந்து டிஃபால்ட்டா அலோகேட் ஆகும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், 36 கொடுத்துக்கலாம், 40 கொடுத்துக்கலாம், அப்படி கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்ப மெமரி ஆப்டிமைசேஷன் வந்து எனக்கு என்னது யூஸ் ஆகுது, அதாவது மெமரியை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்காக. இப்ப நான் வந்து என்னது மேலெல்லாம் பார்த்தோம்ல 32 பிட்ஸ் வந்து தேவைப்படல. எவ்வளவுதான் தேவைப்பட்டுச்சு, 6 பிட்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அப்போ மீதி இருக்கிற இதுல பார்த்தோம்னா 6 பிட்ஸ் இந்த பீரியடுக்கு வந்து 6 பிட்ஸே வந்து போதும். ஆனா மீதி இருக்கிறதுல வந்து 32ல 6 போச்சுன்னா எவ்வளோ 26 பிட்ஸ் வந்து அங்க அது வந்து என்ன அன்யூஸ்டா இருக்கும், தேவையில்லாம இதுக்கு வந்து அலோகேட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட், மெமரி வந்து வேஸ்ட். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த பிட் ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மெமரி வந்து ஆப்டிமைஸ்டா வந்து யூஸ் பண்ணலாம். தென் it can be used to compress the data so that it can take less time to transfer data from one point to another over the network. நம்ம இப்ப இந்த சப்போஸ் இந்த டேட்டா வந்து நம்ம நெட்வொர்க்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணலாம், டேட்டா வந்து என்ன பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணுது. அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் 32 பிட்ஸ் இன்டீஜர் பார்த்தோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் 32 பிட்ஸ் நமக்கு 6 பிட்ஸே வந்து போதுமா இருக்கு. அப்ப அது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டேட்டா கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அப்ப டேட்டா வந்து கம்ப்ரஸ் ஆனதுனால, அதாவது டேட்டாவோட சைஸ் வந்து கம்மியானதுனால நம்ம ஏதாவது நெட்வொர்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், கம்மி டைமே வந்து எடுத்துக்கும். அது ஃபுல் சைஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற டைமை விட இது வந்து இந்த 6 பிட்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியான டைம் வந்து எடுத்துக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, டைம் வந்து சேவ் ஆகுது பிட் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்றதுனால. It can be used to design hardware registers that have specific bit structures. இப்ப வந்து இந்த ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அதாவது இது வந்து C++ வந்து ஒரு அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் கூட. ஓகேவா? அதனால நம்ம இந்த ஹார்ட்வேர் ரெஜிஸ்டர்ஸ்லாம் வந்து டிசைன் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த பிட் ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுல வந்து எல்லா இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் வந்து வெறும் பிட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஓகேவா? யூஸ்வலா ரெஜிஸ்டர் அப்படின்னாவே வந்து சிங்கிள் பிட் தான் வந்து என்ன பண்ணும், ஆக்குபை பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிட் ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபோர்த், இன் கிராபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கலர் காம்பனன்ட்ஸ் பிக்சல் ஃபார்மேட்ஸ் அண்ட் image data often have specific bit requirements which can be customized using bit fields. இந்த இதுல எல்லாம் பார்த்தோம்னா கிராபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்ல கலர் காம்பனன்ட்ஸ், பிக்சல் ஃபார்மேட்ஸ் அண்ட் இமேஜ் டேட்டா இதுல எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன ஆகும்னா பிட்ல தான் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு கலர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் சில ஒரு 10 பிட்ஸ் அப்படிதான் இருக்கும். 10 பிட்ஸ்ங்கிறது எந்த பைட்லயும் வந்து வரல, அதாவது 4 பைட் 2 பைட் அந்த மாதிரி வந்து எதுலயும் வரல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிட் ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதனோட அப்ளிகேஷன்ஸ். பிட் ஃபீல்ட்ஸ்ங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அதாவது நம்ம கிளாஸ்லயோ ஸ்ட்ரக்சர்லயும் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபால்ட் சைஸ்க்கு பதிலா நம்ம வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் என்னங்கிறதே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் வந்து என்னது பிட் ஃபீல்ட்ஸ். இது வந்து எங்க பண்றோம், கிளாஸுக்குள்ள பண்றதுனால இது பிட் ஃபீல்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.